கொடைக்கானல் லேக்கிலிருந்து 3 கிலோமீட்டரில் ஒரு அழகான முருகன் கோயில் இருக்குது. குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள். அந்த கேட்டிங்கன்னா ஒரு ராமநாதனுங்கிற ஒரு செட்டியார், ஒரு வெள்ளைக்கார லேடி, அவர் கன்வெர்ட் ஆகி ஃபாரினில் இருந்தவங்க. அவங்களுக்கு இங்கே இடம் இருக்குது. டெய்லி வந்து இங்கே வாக்கிங் வருவாங்க. வாக்கிங் வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ரெண்டு பழனியை பார்ப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது கும்பிடு, டெய்லி கும்பிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்படி கும்பிட்ற நேரத்தில் என்ன போச்சுன்னா, ஒரு 3 நாள் வந்து மிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சு. பார்க்க முடியல. இந்த வேதனையில் என்ன போய், என்ன ஆண்டவரையும் உன்னை பார்க்க முடியலன்னு சொல்லி வேதனையில் போய் படுக்க. கனவுல வந்து நீ ஏன் கவலைப்படுற, நீ அந்த இடத்துல நீ வந்து நிற்கிறீங்க, அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டு, எல்லோரும் கும்பிடுவாங்க, நீயும் கும்பிடு, எல்லோரும் கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் உருவாகும் போது அங்கே போய் பழனியில் போய் குடிமண் எடுத்து வந்து இங்கே உருவாக்குறாங்க. உருவாக்கி கட்டுற நேரத்தில் என்ன போச்சு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு வருஷத்தில் தவறிடுறார். யார்? ராமநாதன் தவறிடுறார். அந்த அம்மா மட்டும், லீலாவதி மட்டும் அந்த கோயிலை எடுத்து கட்டி, அந்த கோயிலை 1936 கணக்கு பிள்ளையோட ஒப்படைச்சிட்டு போயிட்டு அப்போ தான் பிரதிஷ்டை பண்ணது. 36 பிரதிஷ்டை பண்ணது. அப்படி உருவான கோயில் தான் அந்த கோயில். இது வந்து குறிஞ்சி, அந்த நேரத்தில் குறிஞ்சி பூ பூத்துருக்கு. அதனால் குறிஞ்சி ஆண்டவர், ஏன்னா எல்லாமே குறிஞ்சி ஆண்டவர் பேர் வச்சு இது பண்ணிட்டாங்க. இந்த மலைக்கு பேர் குறிஞ்சி தான், குறிஞ்சி மலை தான். அதனால் குறிஞ்சி ஆண்டவர் பேர் வச்சுட்டாங்க. இவன் வந்து பறவை காவடி எடுப்பாங்க. பங்குனி உத்திரம், தைப்பூசம், கார்த்திகை, இதுக்கெல்லாம் சிறப்பாக லோக்கல்லேருந்து நல்லா சிறப்பாக இருக்கும். அது வேண்டின காரியங்கள் சக்ஸஸாக நடக்கும். வேண்டின காரியங்கள் சக்ஸஸாக நடக்கும். எத்தனையோ பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. அது மாதிரி அந்த செய்முறை செஞ்சுட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. வாங்க 80 இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். 46 நான் பிறந்தேன். இருந்தாலும் 80 தான் இங்கே வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 45 வருஷம் 46 வருஷமாக இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் சாதாரணமாக வந்தவன் தான். இந்த இடத்துக்கு ரொம்ப சாதாரணமாக வந்தவன் தான். இன்றைக்கி சூழலுக்கு ஆண்டிய முன்னத்தில் அவர் தான் எனக்கு எல்லா ஒரு வகையிலையும் குடும்பத்தோட பெரிய நல்ல நீ கொள்ளு பேர முதல் கொண்டு எடுத்தாச்சு. அந்தளவுக்கு எனக்கு செல்வாக்க உருவாக்கி கொடுத்தவர் அவர் தான். அதனால் சிறப்பு, நல்ல சிறப்பு அவர்னால. அதனால் வேண்ட காரியத்தை நிச்சயம் சாதிச்சு கொடுப்பாங்க. முருகன், குறிஞ்சி ஆண்டவர், பழனி ஆண்டவர், அவரே தான் அவர். என்ன சொல்லுங்கள்? நெல்லை ஜில்லாவை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க எல்லாத்துக்கும் வழிகாட்டியாகவும் இருக்காங்க. ரொம்ப நன்றி.